முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் விடப்பட்ட மிரட்டல். தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். இவங்க நலத்திட்டம்னு கொண்டு வரதே ஊழல் செய்வதற்காகத்தான். விஜய் அவர்கள் வந்த பிறகு அந்த திட்டங்களுக்கு தொடர்வதில் தவறு. இந்த வெறுப்பு அரசியலை அவர்கள் விட வேண்டும். வெறுப்பு, பொறாமை, தீய எண்ணம். தி ஜோசப் விஜய் எனும் நான் தாவேகாவுடைய கட்சிக்குள்ளேயே திமுகவினுடைய அடிமைகள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாகி இருக்கு. திமுகவினுடைய அடிமைகளாக இருந்துவிட்டு இன்று தாவேகா தங்களுடைய அடிமைகளாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு செல்வது என்பது காங்கிரஸ் அந்த காலத்திலிருந்தே இது போன்ற மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். அடிமைகள் தானே அவங்க, காசு வாங்கினாங்களா இல்லையா? அப்போ பணம் வாங்கினால் அவர்கள் அடிமைகள் தானே. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் பாஜகவிலிருந்து திருமிகு நாராயணன் திருப்பதி அவர்கள். சார் வணக்கம். அதிமுகவில் உங்களுடைய நீண்டகால கூட்டணி பார்ட்னர் அதிமுக, அதில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவோட சேர்ந்தனால தான் அதிமுக இப்படி பிளவுபட்டு கிடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உட்கட்சி பிரச்சனை, நீங்களே சொல்லிட்டீங்க. அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் திருமாவளவன் சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியுமா? அவர் கட்சியில் 2 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. திமுகவோட சேர்ந்ததுனால தான் 8 பேர் இருந்து 2 பேராக ஆனாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? 4 பேர்ல அப்புறமா இல்லை 8 பேர் இருந்தாங்கல்ல, 8 பேர் இருந்தாங்கல்ல அவங்க கட்சியில். இது வேட்பாளர்களா? ஏன் 6 பேர் தோத்தாங்க? திமுக தான் காரணமா? எதையாவது பேசணும்னு பேசுவார் திருமாவளவன். ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் பாவம். கடந்த காலங்களில் வந்து பாஜக மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயத்தை தான் எதிர்க்கட்சிகள் முன் வைப்பாங்க. ஜெயிக்கிற அணியிலிருந்து, அதாவது பாஜக வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும், பட் போதிய எம்எல்ஏக்கள் இருந்தாலும் தோற்ற அணியிலிருந்து ஆட்களை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை உங்க மேல. அந்த மாதிரிலாம் எப்போ நடந்துச்சு? என்ன விமர்சனம்? அவங்க கர்நாடகாவில் தோத்தது காங்கிரஸ் தான் அந்த மாதிரி செஞ்சாங்க. மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா வெற்றி பெற்றது, ஆனால் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் அந்த மாதிரி செஞ்சாங்க. பிஜேபி எங்கேயும் அந்த மாதிரி செய்யலை. நீங்கள் இப்போ விஜய் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்னாங்க. நான் என்ன கேட்குறேன், மக்கள் தீர்ப்பளித்தது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வரக்கூடாது, அவ்வளோதானே. சிறிதும் வெட்கமே இல்லாமல் இவர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிப்பது என்பது, இதைவிட ஒரு முதுகில் குத்துவது, திமுகவின் முதுகில் குத்துவது தேவையா? பேக் ஸ்டாபிங் அப்படின்றதுக்கு விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் தான் உதாரணம். எங்கள் குறித்து பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். இதில் என்ன கண்டிஷன், அன்கண்டிஷனல்? மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள்? திமுக வரக்கூடாது, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க வரக்கூடாது, 5 வருடம் மோசமான ஆட்சிக்கு ஆதரவு அளித்த அந்த கூட்டணியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இவங்க போய் ஆதரவு கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது பயம் அவங்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கணும், தாங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசு அதிகாரத்தில் இருக்கணும். நேற்று சட்டசபையில் உதயநிதி என்ன பேசினார்? எங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகள், வெற்றி பெற்ற கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறது எங்கள் தயவுல தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு உதயநிதி பேச சட்டமன்றத்திலே சொன்னார். நைட் வீட்டும் போடுறாரு. அதே அப்போ தெளிவாக தெரிகிறது அல்லவா, திமுக இவர்கள் வந்து தாவேகாவிற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்ன்றது இதுல இருந்து தெரியுது. இல்ல, இந்த பாயிண்ட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கூட்டணியில நாங்க இந்த திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தொடர்றோம், ஆனா விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம். இது வந்து கரெக்டா, லாஜிக்கலா கரெக்டா அப்படின்னு சொல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பவாதம். இதை விட ஒரு இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்த வார்த்தை ஒரு கோமாளித்தனமான வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுக முதுகுல குத்திட்டாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே, முக்கியமா காங்கிரஸ் அப்படிங்கிற விமர்சனத்தை நான் சொல்லுங்க, திமுகவே சொல்லுது. நரேந்திர மோடி அவர்கள் அதை என்டாஸ் பண்ற மாதிரி எல்லா மாநிலங்கள்லயுமே பேசுறாரே சார். திமுகவோட முதுகுல உண்மையை பேசுறோம், அவ்வளவுதானே. திமுக கூட்டணியில நின்றுட்டு உடனடியாக அங்க ஓடி போய், இதுதான் காங்கிரஸ் கர்நாடகாவில் செஞ்சது. மக்கள் காங்கிரஸுக்கு எதிராக வாக்களித்தார்கள். எடியூரப்பா இல்ல,
தேவகவுடா பையனுக்கு ஆதரவாக போய் வாக்களித்தார்கள். இல்ல மேண்டேட் வந்து எடியூரப்பாக்கு தான் இருந்தது அந்த ஆமா, டைம்ல. 107 சீட்டு மெஜாரிட்டிக்கு ஒரு 6-7 சீட்டு கம்மியா இருந்தது. ஆமா, இன்னைக்கு என்ன பண்ணாங்க காங்கிரஸ்? இப்போ நேற்று வரை நீங்கள் திமுகவினுடைய அடிமைகளாக இருந்து விட்டு இன்று தாவேகா தங்களுடைய அடிமைகளாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு செல்வது என்பது என்ன ஒரு, அது அரசியல் இல்லை. ஆனா மலிவான திமுக சொல்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நரேந்திர மோடியும் பாஜக வந்து சொல்றது வந்து ஒரு காங்கிரஸை நாங்கள் தோல்வித்து காண்பிக்க வேண்டும் அல்லவா? காங்கிரஸ் என்பது எப்படிப்பட்ட இன்று நேற்று இல்லை, காங்கிரஸ் அந்த காலத்திலிருந்தே இது போன்ற மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். இன்னொரு விஷயம் சார், சட்டமன்றத்துல உதயநிதி பேசினதை பத்தி நீங்க சொன்னீங்க, எங்க தயவுல ஆட்சி நடக்குது அப்படின்னு. இன்னொரு விமர்சனங்களையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு, என்னன்னா சனாதானம் ஒழியட்டும் அப்படின்னு. தாவேகா எம்எல்ஏவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முஸ்தபா அவர்கள் அதை என்டாஸ் பண்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று சட்டசபையில் நேற்றைய முன்தினம் பேசியது என்பது வேண்டுமென்று திட்டமிடப்பட்டு உள்நோக்கம் கொண்டு ஒரு லைம்லைட் வரணும் அப்படிங்கிறது. அவர் பேசப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, திரு விஜய் அவர்கள் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றுகிறார், அதை வைத்து நாம் அரசியல் செய்யலாமா அப்படின்னு தூண்டி விடுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக முதலமைச்சர் எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. வணக்கம் வச்சுட்டு சைலண்டா அவர் எப்படி சொல்லியிருந்தாலும் அதை வைத்து அரசியல் செய்வார்கள். ஆனால் அதைத்தான் இதை சொல்வதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்புதான் அவர் இதை சொல்கிறார். எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற கட்சிகள் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இது சேலஞ்ச் பண்றார். அதாவது மிரட்டுகிறார். நாங்கள் நினைத்தால் தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம், முன்னால் முடிந்தால் எதிர்வினை ஆற்றிப்பார் என்கிற மாதிரியான மிரட்டல். அது விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் விடப்பட்ட மிரட்டல். யாரை வைத்துக்கொண்டு, யாரை முன்னிறுத்தி? கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் முன்வைத்து. திருமாவளவன் அதே கருத்து தான் கடந்த காலங்களில் சொல்லி இருக்கிறாரு. இல்ல, இது நீங்க அன்னைக்கு அசம்பிளியில் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒன்று. இரண்டாவது, வெளியில தங்களுடைய அடிமைகளை, அதாவது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இன்னுமே அந்த வார்த்தையை தான் நீங்க பயன்படுத்த கூடாதா? ஏன் கூடாது? கெட்ட வார்த்தையா? இல்ல, அவங்க வந்து பாஜகவோட அடிமை அதிமுக அப்படிங்கிற விஷயத்தை கடந்த காலங்கள்ல நான் சொல்லுகிறேன். எப்பொழுது ஒரு அரசாங்கத்திற்கு தங்களுடைய கூட்டணியில வெற்றி பெற்ற கட்சிகள் ஆதரவில் தயவுல இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா அடிமைகள் தானே. அவங்க காசு வாங்கினாங்களா இல்லையா? கம்யூனிஸ்டுகள் காசு பெற்றுக்கொண்டு, பணம் பெற்றுக்கொண்டு கூட்டணிகளை போட்டியிடுவதற்கு பணம் பெற்றுக்கொண்டார்கள் என்பது உலகறிந்த உண்மை. சொன்னது திமுகவே ஆதாரத்தோட வெளியிட்டாங்க. ஆனா நாங்க ஒரு ரூல்ஸ் பிரகாரம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது. அது என்ன ரூல்ஸ்? எங்க ரூல் எங்க இருக்குது? பணம் வாங்கணும் என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது. அதே போல கம்யூனிஸ்டினுடைய தலைவர்கள் நாங்கள் மட்டுமா வாங்கி கொண்டோம், விடுதலை சிறுத்தைகள் கூட தான் வாங்கினாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ பணம் வாங்கினால் அவர்கள் அடிமைகள் தானே. நான் சொன்னதில் தவறு என்ன இருக்குது? இப்போ அடிமைகள் வெளியில் இருக்கின்றனர். இப்போ திமுக இந்த தாவேகாவை வேண்டுமென்றே, நம்ம சென்னை ஸ்லாங்கில் சொல்லணும்னா போட்டு பார்க்குறாங்க, சீண்டி பார்க்குறாங்க. ஆமாம், தமிழ்நாடு முழுக்க போய் சேரணும். இப்போ அவர்களுடைய அடிமைகளாக விளங்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இப்பொழுது தாவேகாவுடைய கட்சிக்குள்ளேயே திமுகவுடைய அடிமைகள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாகி இருக்கிறது. முஸ்தபா பேசினதை வச்சு சொல்றார். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் என்கின்ற ஒரு கட்சியை வைத்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று அந்த கட்சியில் ஐக்கியமாகி இப்பொழுது சொல்கிறார். ஆனால் அவருடைய கட்சிகளை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள், ஒரு சில அமைச்சர்கள், நாங்கள் அது போன்றெல்லாம் சொல்லவில்லை, எங்கள் கட்சி அது அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. நிலைப்பாடு எங்களோட சொல்றாங்க. அப்போ திரு விஜய் அவர் இங்க என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், திரு விஜய் அவர்கள் உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் சொன்னதில் அவருக்கு ஏற்பு இருக்கிறதா இல்லையா, அது தவறென்றால் கண்டிப்பாரா, முஸ்தபா பேசினதில் கட்சியினுடைய நிலைப்பாடு அது இல்லை என்று சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்பதுதான் இப்போதைய கேள்வி. இல்ல, முஸ்தபா சொல்றதுல இன்னொரு அம்சமும் கூட இருக்கு. நாங்கள் தான் சனாதனத்தை ஒழிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு துணியில அவர் சொல்றாருன்னா பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறாங்களோ தாவேகா? நான் சொல்றது, தாவேகா இதை தெளிவுபடுத்த வேண்டும். தாவேகா என்பது ஒரு புது கட்சி. முஸ்தபா ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தாவேகாவிற்கு சென்று சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டார், வேட்பாளராக இருக்கிற வரைக்கும். சரியா? அவர் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தவர், மதவாத கட்சியை நடத்தி கொண்டிருந்தவர்.
இப்பொழுது அப்படி அவருடைய நிலைப்பாட்டில் தனிப்பட்ட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்ல வேண்டும். அனைவருக்குமான முதல்வர், எல்லா மதங்களையும் நான் ஒரே சமமாக தான் போற்றுவேன் என்று சொல்வது உண்மையே. ஆனால் சனாதன தர்மம், அதாவது இந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியதையும் முஸ்தபா பேசியதையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிக்க வேண்டும். ஆனா தாவேகா தரப்புல இருந்து நிறைய பேர் ட்விட்டர்ல எழுதுறத பாக்குறோம். முஸ்தபா டிஃபெண்ட் பண்ணி எழுதுறதுல அவர் சொன்னது என்னன்னா, நான் என்னுடைய நிலைப்பாடு தாங்க. நீங்க இது இந்த சோசியல் மீடியாவில் போடுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஐ திங்க் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். விஜய் அவர்களும் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறாரோ? இல்லை, நான் சொல்றேன். ஏன்னா நீட் தேர்வு பிரச்சனையும் கையில் எடுக்கிறாரு. இல்லை, நீட்டு தேர்வில் நேற்று விஜய் அவர்களுக்கு நானே பதில் சொல்லியிருக்கேன். அவர் சொல்றது என்ன, கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், பொருளாதார ரீதியாக அல்லது சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களுக்கெல்லாம் நீட்டு தேர்வுனால பாதிப்புன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், பொருளாதார அல்லது சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகள், இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க நீட்டு தேர்வுக்கு பிறகுதான் அதிக அளவில் தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பு படிப்பதற்கான அனுமதி பெற்று படித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சாக விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன். விஜய் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை அவர் சரிபார்த்து ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த வெள்ளை அறிக்கையில் இதையும் சேர்க்க சொல்லுங்க. என்னன்னு, நீட்டுக்கு முன்னால அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேர்? 7.5 வந்தனால தானே சார் சாத்தியம். நான் கேட்பது, நீட்டுக்கு முன்னால இது இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். நீட்டு தேர்வுக்கு முன்னால நான் உங்களை யாரையாவது அதுக்கு முன்னால 7.5% கொடுக்காதுன்னு சொன்னாங்களா? இது என்ன மாதிரியான உங்களுடைய கேள்வி இது? நீங்க அந்த 7.5% கொடுக்கறதுக்கு முன்னாலே சொல்றேன். இதையெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள். என்ன முக்கியமான விஷயம்னாக்கா, கிராமப்புற மாணவர்கள் நீட்டுக்கு முன்னால், நீங்கள் 7.5% வர்றதுக்கு முன்னால் கிராமப்புற மாணவர்களுடைய பல்வேறு மாவட்டங்கள், ராமநாதபுரம், உதகமண்டலம், அரியலூர், பெரம்பலூர் மாதிரியான மாவட்டங்களில் 1-2 கூட கிடையாது ஒவ்வொரு வருடமும். ஆனால் நீட்டு தேர்வு வந்த பிறகுதான் இரட்டைப்படை எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் வராங்க. அதனால் இது ஒரு உண்மைக்கு புறம்பானது. நான் என்ன கேட்குறேன், இது இந்த வாதங்கள் எல்லாம் உப்பு சப்பற்ற வாதங்களாகிவிட்டன. ஏனென்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் இந்த 3 விஷயங்களையுமே சொல்லி அதற்கான தரவுகளை கொடுத்து உச்சநீதிமன்றம் நீட்டு தொடர்ந்து நடைபெறும் என்று உத்தரவு சொல்லியாச்சுங்க. சும்மா இதை ஒரு இஷ்யூவாக ஆக்குவது என்பது, தொடர்ந்து மாணவர்களை நீங்கள் சங்கடத்துக்கு உள்ளாக்குவது தவறானதுன்றது. இன்னொரு விஷயம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை தாவேகா ஆட்சியிலையும் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, புதுமை பெண் மகளிர் உரிமை தொகையெல்லாம் நீங்க போடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தாய்மார்கள். சார், பல்வேறு திட்டங்கள் ஒரு சில அரசாங்கம் வந்தால் பெயர் மாற்றம் செய்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க. எந்த ஒரு நலத்திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டம் என்பது இந்த ஆட்சி வந்தால் மாறும், தூக்கிடுவாங்கன்றதெல்லாம் தவறான விஷயம். இப்படி தான் சொன்னாங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பாஜக வந்தால் போயிடும்னு சொன்னாங்க. ஆனால் பாஜக வந்த பிறகு தான் 2 மடங்காச்சு. பாஜக வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் 7 முறை கண்டினியூஸாக 7 ஆண்டுகள் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நலத்திட்டங்கள் என்பது சரியாக நடக்க வேண்டும். ஆனால் அதில் ஊழல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். திமுக ஆட்சி இருந்தபோது எல்லாத்துலேயும் ஊழல். இவங்க நலத்திட்டம்னு கொண்டு வரதே ஊழல் செய்வதற்காகத்தான். இப்போ விஜய் அவர்கள் வந்த பிறகு அந்த திட்டங்களுக்கு நான் தொடர்வதில் தவறில்லை, ஆனால் ஊழல் நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும். பாஜக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் திமுக இன்னுமே கடைபிடிச்சிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் சட்டமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக எழுப்ப போகிறாங்க. விஜய்க்கு அது ஒரு நெருக்கடியாக மாறாதா சார்? நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை, ஒரு புது முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்போ கூட்டணியிலேருந்து வேற போயிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னும் அது ஒரு நெருக்கடி. அது விஜய் அவர்கள் தான் உணர வேண்டும். உண்மை எது, பொய் எது,
அப்படின்றதெல்லாம் ஏன்னா இவங்க ஒரு போராட்டம் அறிவிச்சாங்கன்னா அவங்களும் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நேரம் இருக்கிறது. அதனால விஜய் அவர்கள் எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கட்டும். 2029 எலெக்ஷன் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து மோடி அவர்களுக்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கேக் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை நீங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ உருவாக்கிக்கிட்டீங்க. மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஸ்டாலின், ஹேமந்த் சோரன். இப்போ இயல்பாகவே ஒரு கேக் வாக்கா நரேந்திர மோடி பிரதமருக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உறுதியாக மோடி 4.0 அப்படின்னு நாங்கள் இப்பொழுதே நாங்கள் துவங்கி விட்டோம். நேருவோட ரெக்கார்டை பீட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்க? உறுதியாக அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாங்கள் அதிக பெரும்பான்மையான இடங்களை பெற்று மிக சிறந்த ஒரு ஆட்சி இன்றைக்கி வந்து இந்தியாவில் 2/3 மேலான மாநிலங்களில் நாங்கள் தான் ஆட்சி புரிகிறோம். அது தொடரும். இல்லை, காங்கிரஸ் இந்த ரிஸ்க்கை எதனால எடுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நார்த் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மாநிலத்தில் தான் ஆட்சி இருக்குது. ஹிமாச்சலில் மட்டும்தான் அவங்க நேரடியாக காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு வெறுப்பு அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் அதிகாரத்தில் இல்லையே என்கின்ற ஒரு வெறி, அந்த பதட்டம் தான் அவர்களை தவறு செய்ய தூண்டுகிறது. நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து சிந்திக்க வேண்டும். நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை ஊதி பெரிதாக்காமல், அதை வேண்டுமென்றே அதை மேலும் மேலும் அதை வந்து படர விட்டு, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தீவிரவாத ஒரு தாக்குதல் நடக்குது, ஒரு பேச்சு வச்சுப்போம். அப்போது மக்களோடு மக்களாக அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க வேண்டியது எதிர்க்கட்சியினுடைய பொறுப்பு. புல்வாமாலாம் நாங்கள் அப்படி தானே இருந்தோம். கிழிச்சாங்க, என்ன இருக்குது, ஒன்றும் செய்யறாங்க. அதெல்லாம் சும்மா நம்ம ராகுல் காந்தி வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று இந்தியா குறித்து மிக மோசமாக பேசுவது, இதையெல்லாம் தொடர்ந்து செய்து இந்த வெறுப்பு அரசியலை அவர்கள் விட வேண்டும். பொறாமை அரசியல், வெறுப்பு, பொறாமை, தீய எண்ணம், இது அத்தனையும் தான் காங்கிரஸை நாசமாக்கி விட்டது. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் என்பது இந்தியாவில் இன்னும் சில காலங்களில் இருக்காது என்கிற அளவிற்கு அவ்வளவு மோசமாகிவிட்டது. இப்பொழுது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவிற்கு செய்த துரோகத்தை நாடே பார்த்தது. குறிப்பாக இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் அத்தனை பேருமே காங்கிரஸை வேரோடைய மண்ணோடும் புதைத்து விடுவார். நம்பிக்கை கோரும் தீர்மானம் தாவேக அரசு மீது சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்தது. பாஜக தரப்பிலிருந்து போஜராஜன் அவர்கள் நான் நடுநிலையான ஒரு நிலை எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. விஜய் ஒரு சாஃப்ட் டோன்ல தான் நம்ம அணுகிறோம். இல்லை அப்படி இல்லை. அதாவது 108 இடங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அப்போது மறுபடியும் ஒரு தேர்தல் வேண்டுமா? இல்லை என்று சொன்னால் நமக்கு வந்து எங்களுடைய முதல் நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் 2 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற விஷயமே அதுதான். அப்போ ஒரு 108 இடம் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் பார்க்கட்டும். அவர்களால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடிந்தால் நிரூபிக்கட்டும் என்று நாங்கள் முதல் நாளிலேயே சொல்லிவிட்டோம். 2வது, எங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு இடம்தான். அதனால் எங்களால் வந்து நாங்கள் அவ்வளோ ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நாங்கள் இல்லை என்பது உண்மைதான். ஸோ அந்த ஒரு இடத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதற்காக நாங்கள் எதிர்த்து பார் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு அர்த்தமும் இல்லை. அதனால் நடுநிலை வகித்திருக்கிறோம். அதனால் இதை நாங்கள் பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக, ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியாக இந்த ஆட்சி நல்லது செய்தால் கண்டிப்பாக பாராட்டுவோம், தவறு செய்தால் அதை சுட்டி காமி. என்டிஏ அலையன்ஸ் இந்தியாவில் இன்றைய தேதி வரைக்கும் ரொம்பவே வலிமையாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லிட முடியுமா? என்டிஏ அலையன்ஸ் சொல்ல முடியும். ஏன்னா அதிமுக ஒரு விஷயம் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமானதல்ல, இந்தியா முழுமைக்குமானது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அஇஅதிமுக, பாமக, அமமுக என்ற பல கட்சிகள் இருக்கிறோம். இதில் இப்போ இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை. நாங்கள் அதில் தலையிட முடியாது. இல்லை, அவங்க சொல்றதே வந்து என்ன சொல்றாங்கன்னா 2024 நாங்கள் பாஜகவோட போகணும்னா அப்போ ஒரு மறுத்தாரு. 26 எதுக்கு பாஜகவோட போனாருன்னே தெரியல, நாங்க தாவேக அலையன்ஸ் எதிர்பார்க்கல. அதுதான் நான் சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி கருத்து பரிமாற்றம் அவங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில பேர் சொல்லும் பொழுது நாம் வந்து அமைதி காக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டி காத்த ஒரு கட்சி. அதனால் நாம் வந்து இந்த நேரத்தில் அதில் போய் ஃபிஷிங் இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதனால் பொறுமையாக பார்ப்போம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எடுத்ததற்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.